அத்தை, முட்டாள் முட்டாள். ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? அத்தை, நான் என்னத்த பண்ணேன்? நான் சொல்லாம வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீ வெளியே போனதே எவனோ வீடியோ எடுத்து போட்டிருக்கான். எப்படிரா, எப்படி அந்த வீடியோ வெளியே போச்சு? அது அந்த மாயா வேலையா இருக்கும் அத்தை. நான் வீடியோவை விட்டுறக்கூடாதுன்னு அவ இப்படி பண்ணிருக்கா. டேய், என்னடா சொல்ற? நீ வீடியோவை விடக்கூடாதுன்னா எந்த வீடியோவை? உண்மையை சொல்லுடா. அத்தை, என்கிட்ட தனாவோட வீடியோ ஒண்ணு இருந்தது. என்ன வீடியோ சொல்லுடா. அப்போ அந்த தனாவை வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? அப்பா, பின்னாடி யூஸ் ஆகுமேன்னு வெளியில போகும்போது எடுத்து வச்சேன். அதை வச்சுதான்ப்பா அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வீடியோவை எல்லார் முன்னாடியும் போட்டு அந்த ரகுராம் உயிர் போகணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. என்ன வேலைடா பாத்திருக்க நீ? அத்த, இல்ல அத்த, அந்த குடும்பத்தை பழிவாங்க யூஸ் ஆகும்னு தான் அப்படி ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவை எடுத்தது தப்பு இல்லடா. ஆனா இத்தனை நாள் அதை நீ என்கிட்ட மறைச்ச பாரு, அதான் தப்பு. என்னம்மா சொல்ற? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரம்மாஸ்திரமே அதுதானே. அது இவன் அவசரப்பட்டு இன்னைக்கு வெளியில விட்டுருந்தா அது நமக்கு தான் பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த வீடியோ கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாயாவையும் ஜானியும் மிரட்ட முடியும். அத வெளியில விட்டுட்டா அப்புறம் நம்மள அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ சொல்றத பார்த்தா ரகுராமுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஜானகியும் மாயாவும் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு இருக்குன்னு இவன் முன்னாடியே சொல்லி இருந்தா அதை வச்சு நான் வேற பிளான் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, இவன் அவசரப்பட்டதுனாலதான் அந்த மாயா இவன் ஜெயில இருந்து வெளியில போறத வீடியோ எடுத்திருக்கான். ஊருக்கு நடுவுல நாம தான் திரும்பவும் அவமானப்பட்டோம். இன்னொரு தடவை என்னை கேட்காம ஏதாவது செஞ்ச உன்னை தொலைச்சிடுவேன். சாரி அத்த. டேய், அப்ப இந்த வீடியோ உங்ககிட்ட இருந்து டெலீட் ஆயிடுச்சா? பென்டிரைவ்ல இருந்து டெலீட் ஆயிருக்குப்பா. ஆனா சேஃபா வேற ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு காப்பி வச்சிருக்கேன். அத வச்சு இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்.